வணக்கம். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போது பூமியில் வந்து ஒவ்வொரு செயல் செய்கிறோம் மனிதர்கள். நான் ஏன் மனிதர்கள்னு பேச வேண்டியது இருக்குன்னா, நம்மளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். சரி, ஓகே. இப்போது நமக்கு வந்து ஒவ்வொரு நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம், ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. தென் வந்துட்டு அது வந்து ஆஃபீஸில் சொல்லலை, அவங்கவுங்க தனி மனிதன் தான் இங்கே பூமியில் வரான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உலகம் இருக்குது. அது இங்கே இருக்க பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் சிஎம்மாக இருக்கட்டும், பிஎம்மாக இருக்கட்டும், யாருக்கு வேணால் அதே மாதிரி கடைக்கோடியில் இருக்க ஒரு வறுமையில் கடைக்கோடியில் இருக்க ஒரு மனிதனாகட்டும், இங்கே பணத்தின் உச்சத்தில் இருக்க ஒரு மனிதனாகட்டும், ஒவ்வொன்றுக்கு தனி உலகம் இருக்குது, தனி பாதை இருக்குது, தனி குறிக்கோள் இருக்குது, தனி கர்மா இருக்குது, தனி ஆசைகள் விருப்புகள் இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால், அந்த பூமிக்குள்ளே அந்த வயிற்றுக்குள்ளே இப்போது ஒரு பெரிய உலகத்திலே நம்பர் 1 பணக்காரர் ஒருத்தர், சரி பில்கேட்ஸ் மாதிரி, இலான் மாஸ்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பெரியவங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஊரில் இந்த அம்பானி அந்த குரூப் இருக்காங்களே, அவங்க மாதிரி அவங்க வயிற்றுக்குள்ளே வரும்போது இந்த குழந்தை நான் இவ்வளோ பெரிய சொத்துக்கு காரணக்கர்த்தாவா அதிபதியாக இருப்பேன்னு அந்த குழந்தை நினச்சிருக்குமானா நினச்சிருக்காது தான். ஆனால் அது எப்படி டிசைன் பண்ணப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தானே இருக்குது இல்லையா? அந்த வகையில் இங்கே வறுமையில் உச்சத்தில் இருக்க ஒரு மனிதனும் இப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டு, அவனுக்கு தெரியாது அந்த 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 பெண்ணோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இப்படி பூமியில் பிறக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த சோலுக்கு வந்து எங்கே இருக்குங்கிறது இது மாயையில் சிக்கிக்கிட்டதுனால, மனத்தோட செயல்பாடு வெளிப்பட்டதுனால தெரியல. ஆனால் மொத்தத்தில் தெரியல தானே. அந்த அம்பானி குழந்தையா இருக்கும்போது எனக்கும் தெரியாது, இந்த வறுமையில் ஒரு பிடியில் இருக்க ஒரு அம்மாவுக்கு அந்த குழந்தையா இருக்கிறவங்களுக்கும் அது தெரியாது அந்த மாதிரி வரப்போகிறோன்னு. ஆனால் நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்தாச்சு. அப்போ நம்ம நோக்கம் இதெல்லாம் வந்து பிளான் பண்ணலாங்கிறது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சால் கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அவங்க எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம், நாம் ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் அது கிடைக்கல, நான் மட்டும் இப்படி இருந்தால் இந்த மாதிரி வாழ்ந்திருப்பேன், என் ஒய்ஃப் சரியில்லை, எங்கள் ஹஸ்பண்ட் சரியில்லை, அப்புறம் வந்து குழந்தைங்க சரியில்லை, அது சரியில்லை, வேலை சரியில்லை, என் உடல்நலம் சரியில்லை, இப்படி ஏதோ இல்லை சொல்லி என்ன இருக்குங்கிறதே நம்ம வந்து மறந்துடுறோம். பூமிக்கு வந்த நோக்கம் மறந்துடுறோம், எங்கேருந்து வந்தோன்னு மறந்துடுறோம், திரும்ப எங்கே போகிறோன்னு மறந்துடுறோம், பிறப்புனா என்னென்னு மறந்துடுறோம், இறப்புனா என்னென்னு மறந்துடுறோம், நடுவில் வாழ்க்கைனா என்னென்னு மறந்துடுறோம், என்னென்னு தெரியாமல் வாழ்ந்து இறந்தும் போயிடுறோம். ஆனால் திரும்ப வரோங்கிறதும் புரிஞ்சால் கூட அதை ஏற்றுக்க முடியாத மனநிலையில் தான் மனிதர்கள் இருக்கும். சரி, அப்போ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச வந்த டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியணும். எது புரியணும்னா, கோபத்தை விட, பழி வாங்கிறத விட, அகங்காரத்தை விட, அகங்காரங்கிறது கூட வந்து ஒரு வகையில் வந்து மனிதனோட உச்சபட்ச இதில் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அலட்சியம் பண்ணுறது, அக்கறையை எடுத்துக்காமல் இருக்கிறது, மனிதன்கிட்ட வலிக்கிறதுல எது ரொம்ப 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 கொடுமையானது, அலட்சியம் படுத்துறது, அக்கறை இல்லாமல் நடந்துக்கிறது. ஒரு ஃபீலிங்ஸு ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையில் வந்து என்னென்னா, அவங்க என்ன பெரிய இதாக இருந்தால் கூட எதுவும் தெரியுமா வந்து அவங்க முற்றிலும் உடஞ்சு போயிடும். அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அவங்கள அங்கீகரிக்காமல் இருக்கிறது. இதுதான். நீங்கள் பணம் கொடுங்க, நகை கொடுங்க, செல்வம் கொடுங்க, சொத்து கொடுங்க, சொசைட்டியில் வந்து ஒய்ஃபு ஹஸ்பண்டுங்கிற அங்கீகாரம் கொடுங்க, குழந்தைங்கன்னு கொடுங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான அங்கே ஒரு அந்த மதிப்பும் அங்கீகாரமும் அக்கறையின்மையும் இருந்துச்சுன்னா, அலட்சியம் படுத்துனீங்கன்னா, அதை விட கொடுமையான தண்டனை வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் எல்லாமே கொடுத்து இது கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். வாழ்க்கை ஒரு நிழல் மாதிரி தான், ஒரு உயிரோட்டமாக இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இன்றைக்கி ஒருத்தர் செத்துக்கிட்டு இருந்தால் கூட செல்ஃபி எடுத்து போட்டு லைக் வாங்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோம்? நான் என்ஜாய் பண்ணணும், வாழ்க்கை வந்து எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரியாது, இதில் மட்டும் தெளிவாக இருக்கும், என்ஜாய் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து என்னென்னா, மற்றவங்க கஷ்டத்தை நம்ம தலையிட்டவே கூடாது. நமக்கு வந்து அவங்கள பற்றி எந்த கேர் வந்துடக்கூடாது.
நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் என்ன நம்ம என் வீடு சுத்தமாக இருக்கணும். குப்பையை கொண்டு போய் பக்கத்து தெருவில் கொட்டுறது, இல்லைன்னா பக்கத்து வீட்டில் தள்ளி விட்டுறது. அதே மாதிரி உங்கள் வீட்டு பைப்லனா தண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. தெருவில் ஓடுற ஒரு பைப்னா தண்ணி வேஸ்ட்டாக போயிட்டுருந்தா அது யாரும் க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. அங்கே குப்பை கொட்டுறது அதெல்லாம் வந்து எங்கோ நினச்சிட்ருக்கோம். நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உங்கள் தலையிலே நீங்கள் குப்பையை கொட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் செய்கிறோம். மேலேருந்து ஒரு விஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும். அப்போது விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், அவங்கக்கிட்டே கொட்டிட்டு அதே தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும். அப்போ அந்த வகையில் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள் டிரைவராக இருக்கட்டும், அப்புறம் வேலைக்காரங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கீழே உள்ள மனிதர்கள் வந்து அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறதோ, இல்லை அவங்க ஏதாவது ஆடை இல்லாமல் இருக்கிறது, ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறது, தென் வந்துட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்ம தலையிடுறதே இல்லை. நமக்கு அதுக்குன்னு தேவையில்லை. நான் பொதுவாக என்ன நினைப்பேன் தெரியுமா? காரில், பைக்கில் போகும்போதெல்லாம் பின்னாடியெல்லாம் அந்த கார்லலாம் இருக்கும், சீட்லாம் ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா? ரோட்டில் நடந்து போவாங்கல்ல. ஐயோ! இவங்கள ஏற்றிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினப்பேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ! ஒருத்தர் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. முன்னாடி ஃப்ரண்ட்டில் சீட்டு காலியாக இருக்குது, பின்னாடி சீட்டு காலியாக இருக்குது. ச்சே, ஏற்றிட்டு போனால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளோ வரைக்கும் போகிறாரோ அவ்வளோ இறங்கிட்டு திரும்ப போய்க்குவோமான்னு சொல்லலாம்ல அப்படின்னு. பைக்கில் இந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன் பின்னாடி. ஆனால் அது சாத்தியமில்லை அப்படிங்கிறது இருந்தால் கூட எனக்கு அடிக்கடி தோணும். நான் நடந்து போகும்போது இப்படி சும்மா தானே போகிறாங்க அப்படின்னு தோணும். அப்புறம் நாம் பைக்கில் போகும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆமாம், வந்தவங்க அப்படின்னு தெரியாது. அவங்க அப்படியே எடுத்து ஒரு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சு செயினை கழட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? இல்லை நம்ம கார் நிறுத்தி இது பண்ணும்போது ஒரு ஃபோன் பண்ணி 4 பேரை கூப்பிட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்க பொருளெல்லாம் அபகரிச்சுட்டு போனால் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து தன்னால் வந்துடுது. அப்போ உதவி பண்ணுறதுக்கூடிய காலங்கள் கூட இங்கே மனிதர்களோட செயல்னால் மாறிடுது. சரி, அதோடு இருக்கட்டும். மொத்தத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஆனால் எனக்கு என்ன ஆனாலும் அது எனக்கு அந்த எண்ணம் திரும்ப திரும்ப தான் வந்துகிட்டு இருக்கும். யாரோ குப்பையை யாரோ சுமக்கிறாங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு தான் இருக்கும். அவங்க துன்பத்துக்கு அவங்க காரணம், நமக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க கர்மாவில் அவங்க வாழ்கிறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் ரொம்ப ரொம்ப மெனக்கெடுக்கலைனாலும் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சது. ஒரு நடந்தே போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாக்கெட்டில் வந்து நிஜமாகவே ஒரு கணக்கில்லாத ஒரு அளவில் ஒரு பணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதில் அள்ளி கொடுக்க வேணாம், கிள்ளி கொடுக்கலாம். இத்துணூண்டு. அது வந்து எப்படி நம்ம ரோட்டில் போகிறவங்களுக்கு அப்படி வந்து உங்கள் பாக்கெட்டில் கையில் என்ன வருதோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, அந்த பிச்சை எடுக்கிறவங்களும் ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி இப்போது காலத்தில் பண்ணுறதுனால அதுவும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நம்ம ரோட்டில், பஸ் ஸ்டாப்பில் இல்லை எங்கேயோ நின்றுட்டு இருந்தோன்னா நம்மளை வந்து அந்த இடத்துல வந்து கையை வச்சு அப்படி அழுத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க சில பேர் வந்து என்னென்னா, எடுத்து செல்கிற இடங்களையும் வந்து சலிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு அவங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து சரி, இப்போது ஒருத்தங்களுக்கு கண்ணீர் வருது, அந்த ஒரு யூடியூப்லேயே ஒரு இது பார்க்குறீங்க. அதில் வந்து ஒரு கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதில் அந்த 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 காணொலியில் கண்ணீர் வர்ற மாதிரி ஒரு சீன் நடக்குதுன்னா நம்ம கண்ணில் கண்ணீர் வருது தானே. அதே மாதிரி அதில் ஹாப்பியான ஒரு மூமெண்ட் பார்த்தோன்னே நமக்கும் ஹாப்பியான வருது தானே. அப்போது எங்கேருந்து இந்த சந்தோஷங்களும் இந்த துன்பங்களும் வருது? அவங்க தானே துன்பப்படுறாங்க, நமக்கு ஏன் கண்ணில் தண்ணி வருது? அவங்க தானே சந்தோஷப்படுறாங்க, நமக்கு ஏன் சந்தோஷம் வருது? அப்போ இதை கொஞ்சம் ஒரு ஆழமாக யோசித்து பாருங்கள். அப்போ அந்த இன்பத்தை எங்கேருந்து கூட நம்ம உருவாக்கிக்கலாம், இல்லை நம்ம அழிச்சிக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே இருக்க சுற்றி மனிதர்களை துன்பப்படும் போது நம்மளோட துன்பமாக ஒரு கணம் நினச்சி நீங்கள் ரொம்ப உதவி பண்ணலனாலும் அவங்க சரியாயிடணும்னு ஒரு மனசால் வேண்டிட்டு கூட நீங்கள் போயிடலாம். இதுவே ரொம்ப பெருசு தான். உங்களால் வந்து ரொம்ப பெரிய உதவி பண்ண முடியலனாலும் சின்ன உதவி உங்களால் முடிஞ்சது. ஒரு பென்சில் வாங்கி தர்றது, ஒரு பென்னு வாங்கி தர்றது, ஒரு 5-10 ரூபாய்க்குள்ளே, அதிகபட்சமாக 25 ரூபா, அதிகபட்சமாக 50 ரூபா, இல்லை ஒரு பிள்ளைக்கு உதவி பண்ணுறது. இந்த மாதிரி நான் சொல்லுவேன் என்ன தெரியுமா, ரோட்டில் வந்து ட்ரெஸ்ஸு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 100 ரூபா, 150 ரூபா, இல்லை 200 ரூபாய்க்குள்ளே ஒரு பாக்ஸை வாங்கி கொடுக்குறது, தென் வந்துட்டு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஃபேமிலி பேக்கில் உள்ள ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது,
அப்படி கொடுக்கும்போது அவங்க அந்த சந்தோஷத்த அவங்க வந்து அந்த பிரமிச்சு அவங்க அவங்க பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த இதுக்கு வந்து என்ன தெரியுமா? உங்க கண்ணு, உங்க உங்க ஒவ்வொரு செல்லுமே வெடிச்சு சிதறத நீங்க உணர முடியும். நான் வந்து ரோட்ல போயிட்டுருக்கும்போது இத நான் நெறைய வாட்டி செஞ்சுருக்கேன். அப்போ வந்து அவங்கலாம் முதல்ல நம்ப மாட்டாங்க. அப்புறம் நல்லா பார்ப்பாங்க. அப்புறம் அப்படியே மேல பார்ப்பாங்க. அப்படியே கண்ண விரிச்சு பார்ப்பாங்க. அவங்க அந்த ஆனந்தத்துக்குள்ள வெடிச்சு, வெடிச்சு, வெடிச்சு போறத நமக்குள்ளயும் அது வெடிச்சு, வெடிச்சு போகும். எப்படி நீங்க வந்து எர்த்குவேக் வரும்போது அந்த பூமியிலேருந்து அந்த அந்த ஹீட் வெடிச்சு, வெடிச்சு போகுது பார்த்தீங்களா? அதே மாரி நமக்குள்ள வெடிக்கும். அவங்க அவங்க விரிஞ்சு, விரிஞ்சு போறது. நமக்கு ஆனந்தமா இருக்கும். அவங்க விரியும்போது, அவங்க அவங்க மலர்ந்து போம்போது, நம்ம மலர்றத நம்மளால ஈஸியா உணர முடியும். அதனால வந்து ரொம்ப இந்த ஹீட்டா இருக்குல்ல, இந்த டைம்ல வந்து ஒரு சில்னஸான ஒரு பெரிய ஜூஸ் பாக்கெட் வாங்கிட்டு போய் குடுக்குறது. ஆ நடந்து போயிட்டே இருக்கும்போது, போற வழில நடந்து போயிட்டே இருக்கும்போது கையில குடுத்துட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். திரும்பி பார்க்கவே கூடாது. அத நான் நெறைய வாட்டி செஞ்சிருக்கேன். அது வந்து எனக்கு அது அது ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கடவுள் கடவுளே பார்ப்பாங்க. கேள்விப்பட்டுருக்கீங்களா? ஒரு கடவுள் வந்து இப்போ ரோட்ல ஒருத்தங்க ரோடு போட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 லிட்டரு வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ வாங்கிட்டேன். இல்ல ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். அதுக்குரிய குச்சி, இந்த ஸ்பூன்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, கிடுகிடுன்னு நடந்து அந்த இடத்துல போயி, அங்க யார் பக்கத்துல ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ, அவங்ககிட்ட குடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பேன். திரும்பி பார்க்கவே மாட்டேன். அவங்க என்ன செய்றாங்க? ஆனா நான் சிரிச்சுக்கிட்டே போயிருவேன் உள்ள. ஒரு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. ஐயோ! என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அத நீங்க ஒரு நாள் லைஃப்ல வந்து ஃபீல் பண்ணி பாருங்கங்கிறதுக்காண்டி தான் நான் இத ஷேர் பண்றேன். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ம் நான் யாருன்னு உணர்ந்தப்போ, அ அவ் அந்த அவங்க ஐஸ்கிரீம் அத எடுத்து வாயில வைக்கும்போது, அவங்க ஒரு அந்த மிருடு ஒரு ஒரு பைட் எடுத்து உள்ளுக்குள்ள வாய்க்குள்ள விழுங்கும்போது, ஒரு கண்ல ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. ஐயோ சாமி! அதுக்கெல்லாம் எவ்வளோ விலை குடுத்தாலும் தாங்கவே முடியாது. அந்த 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 இன்பத்துக்கு வந்து விலையே கிடையாது. அதனால வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு பிச்சைக்காரிங்கிறத நான் உணர்றேன். அப்போ வந்து நான் பிச்சை எடுத்து தான் அவங்களுக்கு குடுக்குறேன். அவங்க என்னோட பிச்சைய வாங்கி அவங்க ஆனந்தப்படுறாங்கல்ல, அப்போ வந்து எல்லாரும் பிச்சைக்காரங்க தான். அப்படிங்கிறத வந்து ஆனந்தமா நம்ம வந்து ஏத்துக்க முடியும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாமே ஒருத்தங்களோடது ஒண்ணு தான்னு உணர்ந்ததுக்கப்புறம், அவங்க வாயில போட்டு அந்த அந்த விழுங்குவாங்கல்ல, அந்த ஒரு சில்னஸான போறது நம்ம தொண்டைக்குள்ள சில்லுங்க. நம்ம தொண்டைக்குள்ள வந்து குளிரும். அத நீங்க வந்து ஒரு தடவ செஞ்சு பாருங்களேன். அது ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதே மாரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்கறை இல்லாம போறது என்ன தெரியுமா? இப்ப இருக்க பெண்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னை கண்டுக்கல, ஒதுக்கி வச்சுட்டாரு. என்ன வந்து குழந்தைகளுக்காண்டி வாழ்றேன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. நான் நெனப்பேன், எனக்கு மட்டும் இறைவா நீங்க வாங்களேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன இந்த பூமியில இந்த நிமிஷம் ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க தானே வரோம். அத வந்து அப்படி குடுத்துருவோமா? அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நாங்க 2 பேரும் பேசினா எப்படி இருக்கும்? அவங்க துன்பத்த எடுத்துருவோமா? இப்போ ஒருத்தவங்களுக்கு உணவு வந்து ரொம்ப துன்பமா இருக்கு. இந்த நிமிஷம் உணவால துன்பம்லாம் டக்குன்னு சொடக்கு போட்ட நேரத்தில போயிரணும். பண பிரச்சனை உடனே தீர்ந்துரணும். நோய் தீர்ந்துரணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில இருப்பாங்கல்ல, உறவுல அது தீர்ந்துரணும். வறுமை தீர்ந்துரணும். அப்புறம் வந்து இந்த மாரி சுகாதாரமின்மை, இந்த மாரி மக்கள் வந்து அறியாமையில இருக்காங்களே இது தீர்ந்துரணும். இறைவன் சொல்லுவான், ஆமாமா எல்லாம் தீர்ந்துரணும். அப்புறம் எதுக்கு இங்க வந்து நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம இங்க பேசவே தேவையில்லையே. இந்த மாரி இருக்குன்னு நம்ம சொல்லவே தேவையில்லையே. அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். அது மாரி நீங்க இந்த இந்த தேவதைகள் வந்து இந்த இந்த இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த தேவதைகள் வந்து இந்த ஒரு ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டோன்லேருந்து எனர்ஜிய வாங்கி அ இ நம் நமக்கு நமக்கு குடுக்குறாங்க. அப்போ நம்ம யாருக்கும் வாங்கி குடுக்குறது தானே! அப்போ ஒரு ஒரு பண்டமாற்று முறை தானே! இங்க வந்து எல்லாமே ஒரு சைக்கிள் இந்த உணவுச் சங்கிலி மாரி தான் எனர்ஜியும் கூட போயிட்டுருக்கு. அந்த எனர்ஜிய வந்து நல்ல வழியில பயன்படுத்தணுங்கிறது தான் நம்மளோட நோக்கம். அப்போ வந்து என்னன்னா, நான் நெனப்பேன், "என் சக்தி நன்மைக்காண்டி அனைத்தும் எல்லா பக்கங்களும் விரிந்து பறந்து செல்லட்டும்" அப்படின்னு சொல்வேன். அதே மாரி எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன், ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா, எல்லா திசையிலேருந்தும் எல்லா அருளும், அன்பும், கருணையும், பாசமும் என்னை நோக்கி வரட்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அது மாரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வாங்கும்போது எவ்வளோ ஆனந்தமா இருக்கனோ, அதே மாரி குடுக்கும்போது நான் ஆனந்தமா இருக்கேன். அப்போ நீங்க ஒவ்வொரு சனமும், ஒரு ஒரு கணத்துலயும் நீங்க வந்து அத குடுத்து பழகி, ஒண்ணும் இல்லங்க மனசளவா நெனைங்கன்றேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லங்க. நெனைக்க முடியாதா? நினைங்கன்னு சொல்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு அண்டா நெறைய வைரங்களும், ஆ நவரத்தினங்களும் இருக்குன்னா, கையில அள்ளி எதிர்ல வரவங்களுக்கு குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இமேஜின் பண்ணுங்க, குடுங்க. கற்பனை பண்ணுங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா கட்டு கட்டா உங்க வீட்ல பணம் இருக்கு. அதுலேருந்து ஒரு கட்ட எடுத்து கையில நம்புற அளவுக்கு ஒரு 2 கட்ட எடுத்து எடுத்து இந்த முன்னாடி இருக்கவங்களுக்கு குடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னன்னா இந்த நேரத்தில பேசும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது மாரி எல்லாருக்குமே இருந்தா,
இங்கே வந்து எல்லாருக்குமே இருந்தால் 2 கையில் அள்ளுற அளவுக்கு அண்டா ஒரு பெரிய பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நகைகளும் தங்கங்களும் வைரங்களும் வைடூரியங்களையும் நீங்களும் அள்ளுற மாதிரி எல்லாத்துக்கும் இருந்தால் யாருக்கு வேணும்? இது வந்து என்ன ஒரு அழகான ஒரு பூமியாக மாறிடும்ல. இங்கே இங்கே எல்லாமே ஆனந்தமாக மாறிடும். ஏங்க இதெல்லாம் கற்பனைக்கு வருமா? சாத்தியமா? இல்லைன்னா கற்பனையாக நினைக்கிறதுல என்னங்க தப்பு? காசா பணமா? அதில் நினைக்கிறதே அதாவது நினைக்கிறதே நினைப்போம், பெருசாக நினச்சிருவோமே. அதனால அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அக்கறையோட அந்த குழந்தைகள் காமிச்சிக்கிறது. நீங்கள் அக்கறையோட ஒரு நாள் முதல்வர் மாதிரி அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன்னா இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஒரு நாள் நான் அக்கறையாக இருப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் இருந்தாகணும்னு ஒரு ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த ப்ராங்க் பண்ணுறீங்களே, அது மாதிரி ஒரு நாள் அக்கறையுடன் இருப்பது. அது ஒரு மனிதருக்கு, அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் பாஸாக இருக்கட்டும், யார்கிட்டையாவது ஒரு நாள் முழுவதுமாக உண்மையான அக்கறையுடன் நடந்து கொண்டால் எப்படி இருப்பீங்க அப்படின்னு ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். அந்த ஃபீலை வந்து ஆனந்தமாக உணர்வீங்க. இல்லையா, உங்கள்கிட்ட ஒரு ரூ. 100 வச்சுக்கோங்க. ரூ. 100 அப்படியே வந்து ரூ. 10 மாற்றுங்க. இல்லையா, ஒரு ரூ. 10 மாற்றிக்கோங்க. இல்லை ரூ. 20 இருந்தால் ரூ. 20 மாற்றிக்கோங்க. அப்படி போயிட்டே இருங்க. போயிட்டே இருக்கும்போது என்னென்னா, ஒரு ஒரு கூட்ட நெரிசலாக இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த காசை வந்து உங்கள் பின்பக்கம் வழி அப்படியே போட்டுருங்க. போட்டு அப்படியே போயிட்டே இருங்க. ஆனால் உங்களுக்குள்ளே யார் எடுக்கிறாங்க எதுக்குன்னு திரும்பி பார்க்கவே பார்க்காதீங்க. போயிட்டே இருங்க. அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு அந்த ஆனந்தத்தை படும்போது அவங்க கடவுளாக நினைப்பாங்க. நிஜமாகவே உங்களை அவங்க கடவுளாக நினைப்பாங்க. நீங்கள் கடவுளாக உணர்ந்த தருணம் அதுவாக இருக்கும்.